காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு புதுச்சேரி விமான நிலையம் அருகே சுமார் 30 ஏக்கர் நிலம் உள்ளது. இங்கு மா, பலா, தென்னை மற்றும் முந்திரி போன்ற மரங்களை பயிரிட்டு வருகிறார். தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கி உள்ளதால் தனது நிலத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நண்பர்களுக்கு வழங்க முடிவெடுத்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து பலாப்பழங்களை கல்யாண சுந்தரம் வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி 14வது ஆண்டாக பலாப்பழங்களை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சட்டசபையில் உள்ள முதல்வர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பலாப்பழங்களை வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் மற்றும் அமைச்சர்களுக்கும் பலாப்பழங்களை வழங்கினார். புதுச்சேரி வேல்ரம்பட்டு ஏரிக்கரை சாலையை ஆக்கிரமித்து 30க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் கட்டி வசித்து வந்தனர். இந்த சாலையில் 2 தனியார் பள்ளிகள், ஒரு தனியார் கல்லூரி ஆகியவை உள்ளன. மேலும் வில்லியனூர் கொம்பாக்கம் செல்லும் பொதுமக்கள் இந்த சாலையை பிரதானமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வந்தனர். எனவே சாலையில் காணப்படும் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் மாற்று இடத்தில் மனைப்பட்டா வழங்கப்பட்டது. எனினும் அவர்கள் தொடர்ந்து அங்கேயே வசித்து வந்தனர். இதனை அடுத்து அந்த இடத்தை காலி செய்யுமாறு நகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதனை அடுத்து ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளில் இருந்த பொருட்களை வீட்டின் உரிமையாளர்களே தாமாக முன்வந்து அகற்றினர். தொடர்ந்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பொக்லின் இயந்திரம் கொண்டு அங்கிருந்த வீடுகள் மற்றும் கடைகளை இடித்து அகற்றும் பணியை தொடங்கினர். அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பலர் அங்கிருந்தனர். நீடரஜப்பர் வீதியில் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் ஏபிஎஸ் யுனிசெக்ஸ் சலூன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, புதுச்சேரி பார் அசோசியேஷன் வழக்கறிஞர் மற்றும் நோட்டரி பப்ளிக் இந்திய அரசின் இணை செயலாளர் பாலசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். விழாவிற்கு வந்திருந்தவர்களை புருஷோத் சாரா உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்று கௌரவித்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலை பாலாஜி திரையரங்கம் எதிரில் உள்ள அம்மன் கோவில் அருகில் பிரதான சாலையை ஆக்கிரமித்து பல ஆண்டுகளாக இளநீர், காய்கறி கடை உள்ளிட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அந்த சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சிறு விபத்துகளும் நடைபெறுகின்றன. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர். இது குறித்து வந்த தொடர் புகாரை அடுத்து போக்குவரத்து காவல் பிரிவினர் கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். எனினும் தொடர்ந்து வியாபாரிகள் கடைகளை அகற்றாமல் வியாபாரம் செய்து வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் பல ஆண்டுகளாக இளநீர் கடை நடத்தி வரும் குடும்பத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் இருவரை காவல்துறையினர் முதல்நிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று இது குறித்து விசாரித்ததுடன் உடனடியாக
கடைகளை அகற்ற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் மன உளைச்சல் அடைந்த வியாபாரிகள் தங்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுவதால் இதற்கு அரசு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், இல்லையெனில் தாங்கள் வாழ வழிகாட்ட வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து இளநீர் வியாபாரி கூறும் பொழுது, பாலாஜி தேட்டர் ஆப்போசிட் ஏற்ற மாதிரி எள்ளி கடை போட்டுருக்கோம். நாங்கள் எங்கள் அம்மா இது 71 வச்ச கடை. நாங்கள் எள்ளி விட்டுருக்கோம். நானும் எங்கள் தம்பியும் 2 போலீஸ்காரங்க வந்தாங்க. டிராஃபிக் பீஸ் வந்தாங்க. வந்து சார் உங்களை கூட்டாங்க வாங்கன்னு சொன்னாங்க. சரிங்க நாங்கள் வரோங்க போவோம்னா, இல்லை கையோடு நீங்கள் கிளம்புனா தான் நாங்கள் போவோம்னாங்க. சரிங்க என்று நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம். ஐயா என்னங்க எங்களை வர சொன்னீங்களே நாங்கள் கேட்டதுக்கு, நீங்கள் உக்காருங்க நாங்கள் எஸ்பி இன்னும் வரல, எஸ்பி பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொன்னாங்க சார். சரின்னு உட்கார வச்சாங்க. நாங்கள் உட்காந்துட்டோம். எஸ்பி சார் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்தோடனே, சார் நீங்கள் சொன்னவங்க வந்துட்டாங்கன்னு யார் யார் வந்தாங்கன்னு அவங்க கேட்டுருக்குறாங்க. ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸும் அந்த தம்பி எடுத்து வந்து உட்கார வச்சுக்கிறோம் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க. சரி சொன்னதுக்கு, ஏங்க எங்களை உட்கார வச்சுக்கிறேன்னா, நான் அன்னைக்கு எப்படி கடையை காலி பண்ணி உங்களுக்கு விட்டணும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி காலி பண்ணி விட்டணும், அதேமாரி எனக்கு இந்த நீட்டில் இருந்து அந்த கிழங்கு கடை வரைக்கும் நீங்கள் காலி பண்ணி விடணும். விட்டது பத்தாது, எனக்கு வீடியோ கேமரா எடுத்து என் செல்லுக்கு அனுப்பணும். இப்படி முன்னாடி நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போய் எங்கே கடையை வைக்கிறது? எங்களுக்கு வருமானம் இதுதான், நாங்கள் இப்படி தான் இருப்போம். அப்போ நாங்கள் என்ன சேர்த்து எடுத்து எங்கே போகிறது? தருமபுரி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கைப்பந்து கழகம் சார்பில் கோடை விடுமுறை பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று தீர்மானித்து மாணவர்களுக்கு 30 நாட்கள் கைப்பந்து பயிற்சி வழங்கினர். இப்பயிற்சியில் தருமபுரி மற்றும் அதனை சுற்றியுள்ள முத்துரையர்பாளையம், ஐயங்குட்டிப்பாளையம், குருமாம்பேட் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பல மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இப்பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு தொடர்ந்து 30 நாட்களும் சத்துணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சிக்கு ஆலய அறங்காவல் குழு தலைவர் முருகன், முன்னாள் தலைவர் குமணன் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கழக செயலாளர் ரமணன், இணை செயலாளர் சக்திவேல் செய்திருந்தனர். இப்பயிற்சியை உடற்கல்வி இயக்குனர் ஆனந்தராஜ், தமிழ்நாடு காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரவன், இணை பயிற்சியாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் மாணவர்களுக்கு சிறப்பாக அளித்தனர். இப்பயிற்சி முகாம் அமைப்பாளராக தினகரன் மற்றும் ராஜேஷ் ஒருங்கிணைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ராதாகிருஷ்ணன், ராமமூர்த்தி, ஆனந்த், சேகர், ரத்தினவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். உங்களுக்கு நல்லா உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதனால இதுல சேர்ந்து நல்லா இதுல இருந்து பாத்தீங்கன்னா படிப்பு முக்கியம், இந்த ஸ்போர்ட்ஸும் முக்கியம். இதுல இருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு ஒரு முக்கியமா இருக்கும். அதனால இதுல இந்த ஃப்ரெண்ட்ஸு குரூப் உங்களுக்கு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும். நல்லா பாண்டிச்சேரியில நம்பர் 1. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாக்கம் தணிக்க புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் எதிரில் கோடை வெயிலை முன்னிட்டு மக்களுக்கு இலவசமாக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். இதில் பாஜக நிர்வாகிகள் துரை கணேசன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயக்குமார், நகர மாவட்ட பொருளாளர் ராம்குமார், மாநில ஓபிசி செயற்குழு உறுப்பினர் சனுஜா, இளைஞரணி நகர மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், அருண்குமார், பார்த்திபன், சசிதரன், ராஜ்குமார், மாதேஷ் உட்பட பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் ஆலய 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கொடிமரம் முன்பு எழுந்தருளினர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம், தொடர்ந்து கொடிமரத்தில் கருடாழ்வார் உருவம் பொறித்த திருக்கொடி ஏற்றம் நடைபெற்றது. மேலும் உற்சவர்கள் மற்றும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் வைபவம் தொடர்ந்து உற்சவர்கள் கோயில் உட்பிரகாரம் வந்து மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர்.
மேலும் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இப்பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கருட வாகனம் 18ஆம் தேதியும், திருக்கல்யாணம் 20ஆம் தேதியும், திருத்தேரோட்டம் 22ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அரங்காவுள்ள ஸ்ரீமான் முனுசாமி குடும்பத்தினர் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர் ஸ்ரீமான் சன்மார்க்கம் மரகதவள்ளி குடும்பத்தினர் செய்திருந்தனர். திண்டிவனம் இலுப்பைத்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதேபோல் திண்டிவனம் அடுத்த தென் நற்குணம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் இருசார் அம்மன் கோவிலின் 3ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இருசார் அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட இருசார் அம்மனுக்கு ஊர் பொதுமக்கள் ஊரணி பொங்கலிட்டு வழிபட்டனர். மேலும் ஊரணி பொங்கலிட்ட பெண்கள் பம்பை இசை ஒலிக்க கிராமம் முழுவதும் வீதி உலா நடைபெற்றது. இதில் தென்னர்குணம் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர். மாணவி நிவாஷினி 500க்கு 460 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி மகாலட்சுமி 500க்கு 452 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் காவியநாதன் 500க்கு 440 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பெற்றனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகள் நிவாசினி, மகாலட்சுமி, காவியநாதன் ஆகியோரை ஆல்பா பள்ளி குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள சிவபிரகாசம் நாடார் கல்வி அறக்கட்டளை சார்பில் இயங்கி வரும் ரீஜனல் பெர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளி 12 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. அதேபோல் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றது. இந்த சாதனைக்கு வித்திட்ட ஆசிரியர்களையும் வெற்றி பெற்ற மாணவர்களையும் பள்ளியின் தாளர் ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாக பிரிவு முதல்வர் கருணாநிதி, ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
கலா யாத்ரா போட்சம் லைவ் ட்ரெயினிங் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 2017 டிசம்பர் தொடங்கி நடைபெற்று 2024 ஜூன் 7 முடிவடைகிறது. தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள சென்னூர் சேர்ந்த ஓவியர் போட்சம் கலைப்பயணமாக காஷ்மீர் முதல் தொடங்கி கன்னியாகுமரியில் முடிவு பெறுகிறது. புதுச்சேரி வந்த அவர் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் அவர்களை சந்தித்து போஸ்டரை காண்பித்து வாழ்த்து பெற்றார். அப்போது புதுச்சேரி கலைமாமணி ஓவியர் முனுசாமி, அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், நுண்கலை ஓவிய ஆசிரியர் ராஜகண்ணன், ஓவியர் அலெக்ஸ் ஆகியோர் உடனிருந்தனர். அவர் வந்து ஒரு ஃபைன் ஆர்ட் மாணவர். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க அங்கே போயிட்டு லைவாக அந்த ஸ்டேட்டில் உள்ள அந்த முக்கியமான நகரங்கள், ஃபைன் ஆர்ட் கல்லூரி போன்ற இடங்களில் இப்போ வந்து ஸ்ட்ரீட் ஆர்ட் இது மாதிரி எல்லாம் வந்து லைவாக ஸ்டடி பண்ணுறாரு. பிகாஸ் என்னென்னா ஒரு ஆர்ட்டை பற்றி ரிசர்ச் இந்தியாவில் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு தனியாக தான் அவர் எடுத்துக்கிற வெஹிக்கிள் வந்து பஸ்ஸு, ட்ரெயின், நடந்து போகிறது, ஏதாச்சும் ரிக்ஷா இது மாதிரி தான் யாருன்னா லிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா போதும். அந்த மாதிரியே வந்து இந்தியா முழுவதும் பயணித்து கிட்டத்தட்ட 30,700 கிலோமீட்ரு, 2,410 நாட்கள், 6.5 வருஷம், 28 மாநிலம் மற்றும் 4 யூனியன் பிரதேசம், 26 மானுமெண்ட்ஸ் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இவர் விசிட் பண்ணியிருக்காரு. 24 ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரி காலேஜ் யூனிவர்சிட்டிஸை வந்து விசிட் பண்ணியிருக்காரு. 8 ஜோதிலிங்காஸ், 9 அஷ்ட சக்தி பீடாஸ் போன்ற இத்தனை விதமான ஒரு பயணத்தை வந்து ஓவியம் மூலயமா நிகழ்த்தி ஜூனில் நிறைவு செஞ்சுட்டு ஒரு புத்தகமாக அவங்க மாநிலத்தில் வந்து வெளியிட்டு கொள்ளாரு. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா புறப்பட்டு நடைபெறும். இதில் வருகின்ற 16ஆம் தேதி வியாழக்கிழமை பாரிவேட்டை நிகழ்ச்சியும், 20ஆம் தேதி திங்கள் திருக்கல்யாண உற்சவமும், 21ஆம் தேதி செவ்வாய் திருத்தேர் வீதி உலாவும் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி புதன்கிழமை தெப்பல் உற்சவம், 23ஆம் தேதி வியாழக்கிழமை முத்துப்பல்லக்கு உற்சவம், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடையாட்சி உற்சவம் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர், சிவாச்சாரியர்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். சிங்கிரிக்குடியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு திருக்கோவில் பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம் வருகின்ற 22ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிந்தா நாராயணா என பக்தர்களின் பக்தி கோஷம் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கி சுவாமி பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. இதேபோல் அரியங்கப்பம் கொம்யூன் நல்லவாடு வடக்கு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் தேவஸ்தான 82ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் சடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை, மஞ்சள் குடம் அபிஷேகம், பூங்கரகம் வீதி உலா, சாகை வார்த்தல் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன. பின்னர் ஆலயத்திலிருந்து பம்பை உடுக்கை மேளத்துடன்
புறப்பட்டு சென்று நல்லவாடு சுற்றியுள்ள எல்லை பகுதிகளில் எல்லை கட்டி ஆலயத்திற்கு வந்து கொடியேற்றி கொடிமரம் மற்றும் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டி நிகழ்ச்சி தொடங்கியது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் சுப்பிரமணி, துணைத் தலைவர் வல்லத்தான், செயலாளர் சங்கர், துணை செயலாளர் முருகன், பொருளாளர் சபரிநாதன் மற்றும் பஞ்சாயத்தார்கள் செய்திருந்தனர்.